அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அமோகமான வளர்ச்சியை தரும். குறிப்பாக சொத்து சேர்க்கையை கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு உண்டான ஹைலைட் பாயிண்ட்டு. இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் மே மாதம் 2025 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு வக்கரகதியில் மீண்டும் 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அவர் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. உச்சஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக சுப செலவுகளை ஏற்படுத்துவார். என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா, அவருடைய பார்வை பலம் எங்கே கிடைக்க போகிறதுன்னா உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தையும் தசமஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். 8, 10, 12 ஆகிய இடங்கள். உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் யாராவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஃபாரினுக்கு நான் ஃபண்டிங் பண்ணி நான் படிக்க போக போகிறேன், இல்லை என் குழந்தைகளுக்கு படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நீங்கள் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் அப்படின்னு கேட்டால் குழந்தைகளுடைய மேல் படிப்பு, வேலை விஷயமாக முயற்சிகள், உங்களுக்கு வேலை கிடச்சி இடமாறுதல் ஏற்படுறது, அல்லது நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து மீண்டும் தாயகம் திரும்பி இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை உங்களுக்கு எது சொந்த ஊரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல சொந்த வீடு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ சார் நான் 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காதா சார்னா, 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. திருமணம் கைகூடும். திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். பிட்வீன் மே டு அக்டோபருக்குள்ளார திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் இந்த பீரியடில் நீங்கள் நிச்சயம் பண்ணினீங்கன்னா திருமணம் நடக்கிறது தை மாதத்துலேருந்து 2026 ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார தை மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். திருமண வயதிற்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. அதாவது என்னென்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய 7, 9, 11 ஆகிய இடங்கள் வளம் பெறும் காரணத்தினால உங்களால் தந்தைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களால் தந்தைக்கு வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கேட்கலாம், சார் சனி பயிற்சி நடக்க போகுது, ராகுகேது பயிற்சி நடக்க போகுது, எங்களுக்கு எப்படி சார் நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா உச்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, கடகராசிக்கு வரக்கூடிய குரு சனி பகவானை தன் 9ஆம் பார்வையால் பார்க்கறதுனால சனி கொடுக்கும் நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவான செலவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உள்ளாட்சி தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4ஆம் இடங்களில் குரு சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், அதாவது குழந்தைகளுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்கு முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார முதலீட்டின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், அதாவது ஏதாவது ஒரு நல்ல செலவு, சுப செலவு இந்த வருஷம் ஏற்படும். நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பணமே இல்லாமல், இப்போ எங்கேருந்து வரும்னு தெரியாது. பணத்தை அப்படியே அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 10 பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சார் உங்கள்கிட்ட நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் சார், இந்தாங்க உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எதிரிகள் உங்களுக்கு நட்பாகுவார்கள். எதிரிகளால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். 2ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு ஒரு விதத்தில் பணத்தை கொடுத்தாலும் இப்போ 3ஆம் இடம் 4ஆம் இடம் போகும்போது மேலும் வளத்தை சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் தவிர நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இந்த குரு பயிற்சி 2025 டு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி ப்ளஸ் குரு அதிசார பயிற்சி ப்ளஸ் குரு வக்ர பயிற்சி,
இந்த 3 குரு பயிற்சிகளிலும் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வம்ச விருத்தி ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும், வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பெண் மக்களுக்கும் நீங்கள் தங்கத்தில் நகையாக ஆடை ஆபரணம் கூட தங்கத்திலே வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குரு பயிற்சிக்கான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சித்தர் பெருமக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம் என்னன்னு பார்த்து அதுக்கு 5, 9க்கு அதிபதி யாருன்னு பார்த்து அந்த 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் எந்த சித்தர் உங்களுக்கு சித்தராக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் வழிபடணும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் ராசிக்கு தான் பார்க்குறோம். ராசிங்கிறது உடம்பு, லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர். அந்த உயிருக்கு தான் பலனை பார்க்கணுமே தவிர ராசிக்கு பார்த்து உடம்புக்கு பார்த்து பிரயோஜனம் இல்லை. உடம்பை காட்டிலும் லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். சித்தர் பெருமக்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 80 முதல் 85% நற்பலன்கள் ஏற்படும். மேஷ ராசிக்கு இப்போ இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வருது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாங்க, உங்களுக்கு மேஷ ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கும் உடையவர் குரு பகவான். அதே மாதிரி பார்த்தோம்னா 9ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 9, 12 பாவத்துக்கு உடையவர் குரு பகவான். 9ஆம் பாவங்கிறது அதாவது அப்பாவை குறிக்கக்கூடிய, தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர் அதற்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானமாகவும் இந்த 9ஆம் பாவம் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், நல்ல முதலீடுகளை தரக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்களை தரக்கூடியதும் இந்த 12ஆம் பாவம் தான். இப்போது இந்த 2க்கும் உடையவர் யார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான், உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போது 2க்கும் உடைய குரு பகவான் இதுவரை பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருந்தார். இந்த 2ஆம் பாவத்தில் இருந்து இப்போது 3ஆம் பாவத்துக்கு இடம் பெயர்கிறார். இதுதான் இந்த குரு பயிற்சி. இப்போ 3ஆம் பாவத்துக்கு வரார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால புதிய வகையான மாற்றங்களை முதல்ல உங்களுக்கு உருவாக்குவாருங்க. நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிகப்படியான விஷயங்கள், நீங்கள் எதையெல்லாம் ஒரு விஷயத்தை முதலீடு செய்திருக்கீங்க, அதில் உங்களுடைய பணம் விரயமாக லாக்கில் இருக்குது, அல்லது யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க திரும்பி வராமல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலத்தில் வசூலாகும். பழைய முதலீடு செய்திருக்கீங்கன்னா அந்த பணம் இடத்த விற்பனை பண்ண முடியாமல் இருக்குது, அல்லது அதன் மூலமாக எதுவுமே உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரதி உபகாரமான ஒரு லாபம் வரும்படியான அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகும். எதனால் அப்படின்னா 12ஆம் அதிபதியாக விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் பாவத்தில் போகிறதுனால இப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாருங்க. அப்புறம் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு படிக்கின்ற மாணவராக இருக்கீங்க, அல்லது கொஞ்சம் வேலை தேடுகின்ற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை விட்டு, அதாவது கல்யாணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியை விட்டோ, நீங்கள் ஒரு வாழ்க்கை துணைவரை விட்டோ, அல்லது இப்போ தான் நீங்கள் படிக்கின்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றவர்களை விட்டோ கொஞ்சம் தனியாக போய் அந்த வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையோ அல்லது படிக்கின்ற ஒரு வாய்ப்பையோ உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதையும் உருவாக்குது இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி. அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நன்மையை மட்டும்தாங்க தரும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவருடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும்தான் தரும். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு. அந்த வகையில் குரு பகவானினுடையக்கு மொத்தம் 3 வகையான பார்வை. முதல் பார்வை நேர் பார்வைங்க. அது எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடியது ஒரு நேர் பார்வை. அதற்கு சம சப்தம பார்வை அப்படின்னு பேர். அந்த சம சப்தம பார்வையினாலங்க மேசராசியாகிய உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. குரு பகவான் உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால்
உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வராமல் இருக்கு, உங்களுடைய பித்துராஜ்யங்கள் உங்களுக்கு வருவதில் ஏதோ சிக்கல்கள் இருக்கு, அல்லது அங்காளி பங்காளிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கு, இதை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இதை முடிக்கணும் அப்படின்னுங்கிற ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவும் சாத்தியமாகவும் முடியுங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த குரு பகவான் 9ஆம் பாவத்தை அவருடைய சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால, அதே மாதிரி அவருடைய விசேஷ பார்வை குரு பகவானுக்கு 2 இருக்குங்க. ஒன்று 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, அவரோட 9ஆம் பாவத்தையும் அவர் பார்ப்பாரு. இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட 7ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போது இந்த கலத்திரஸ்தானம் வலிமையாகுது. இந்த கலத்திரஸ்தானம் வலிமையாகிறதுனால என்ன ஆகுதுன்னா குரு பலனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும். அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாகிய நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. மேலும் சொல்ல போனால் அடுத்த ஒரு பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், நீங்கள் கடினமாக வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து லாபம் கம்மியாக கிடைக்குது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் மற்றவங்களுக்கு போயிடுது, உங்களுக்கு கம்மியாக தான் அதுலேருந்து ஒரு விஷயங்கள் ஷேர் கிடைக்குது அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் அந்த குரு பகவான் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய முழுமையான பணம், பொன், பொருள், ஆபரணம் அது என்னவோ அதை உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றாற் போல சேருங்க. அப்படியான ஒரு பலன் மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடக்குது. முக்கியமாக இந்த குரு பயிற்சியினால் விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி தோறும் பிள்ளையாரை கும்பிடுங்க, நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி பலாபலந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த சமயத்தில் மேஷராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவாக நம்ம பார்க்கணும். மேஷராசி அப்படின்னாலே செவ்வாய் வீட்டில் வரங்க, செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால மிகச் சிறப்பு. இயற்கையாகவே மேஷராசியில் பிறந்தவர்கள் விவசாயங்கள், நிலபுலங்கள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் இந்த மாதிரி துறையிலெல்லாம் நம்ம பணியாற்றக்கூடிய அமைப்பை தான் கொடுப்பார். போக சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கிறத பார்த்தால் நமக்கு என்னென்ன அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, கடந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கு மிக சாதகமாக இருந்தது. இவ்வளவு நாளாக குரு பகவான் இருந்த இடம் ராசிக்கு அடுத்த ராசி 2ஆம் இடம் கிடைக்கிற இடத்துல இருந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் குடும்ப அமைப்பு, குடும்பத்தில் தெளிவில்லாமல் கசானசான இருந்ததுலாம் சரியாகி ஒரு இப்படி தான் இருக்கணும், எல்லாருமே குடும்பத்தில் செட்டில் ஆகுறது, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தெளிவாக இருக்கிறது, பொருளாதார உயர்வு, பேச்சு நாட்டில் காரியங்களை சாதிக்கிறது, அப்படியெல்லாம் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர. 3ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு மறைவு ஸ்தானம். இதை பற்றி புலிப்பாணி சித்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதே கிடையாது. 18 சித்தர்கள், அதில் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு அவர் ஜோதிட விஷயங்கள்ல நம்ம மிக சிறப்பு வாய்ந்த ஆராய்ச்சியாளர். ரொம்ப அந்த காலத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்களுடைய ஏட்டில் நூலில் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து அதனுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மேஷராசி அப்படிங்கும் பொழுது 3ஆவது இடத்திற்கு குரு வந்தால் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது பாடலா சொல்லியிருக்கு. தீதிலாதிரு 3 துரியோதரன் படை மாண்டதும் 3 குருவேற முடிமன்னன் துரியோதரன் மாண்டவன் கூறும் புதுவேதனில் இனக்கரிய வேதனையில் எடுத்துரைப்பாய் தாயே கேள், கொன்றினவன் கொலை செய்வன் கொடுமை நெத்த வேதுகிறதே செல்வானன்றோ
கற்றவனும் விதி பார்ப்பன் உண்டித்துணை போகுமடி மகனே அப்படின்னு பாடியிருக்கார். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது மிக ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குறாருன்னு தான் பாடியிருக்காரு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அதாவது அதில் 2-3 விஷயங்கள் இவருடைய பொதுவாக கோச்சார நான் முதல்ல சொன்னேன், கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் நன்மை தர மாட்டார். இது நம்ம ராசியிலிருந்து அதை பார்க்கும் பொழுது, அதே சமயம் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நம்ம ராசியை பார்க்கணும். அது போக நம்மளுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து குரு எங்கே இருக்காரு நமக்கு பார்க்க. பொதுவாக 3ஆம் இடத்துக்கு இருந்தார் என்ன நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸ்தான நாசம், இருக்கும் இடம் விட்டு வேறு மாறுதல். ஸ்தானம்னா இடம், இருக்கும் இடம் விட்டு வேறு இடம் மாறுதல் அப்படிங்கிறத சொல்கிறார். இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷராசிக்கு ஏற்படுது, அதான் சொல்கிறார். 2வது இஷ்டமானவர்கள் பிரிவு. நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப இஷ்டமானவர்களுடைய பிரிவை ஏற்படுத்துகிறாராம். அதாவது 3ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது பிரிஞ்சு போகிறது, நல்லா பேசிட்டு பார்க்க திடீர்னு பிளாக் பண்ணுறது, கஷ்ட சங்கடங்கள், மனக்கவலைகளனால மன ஊண்டிங் ஆகிறது, அந்த மாதிரி வெப்பை ஏற்படுத்துகிறார். தடை, காரிய தடை, எந்த ஒரு வேலையை இறங்கினாலும் அதில் தடைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க. உறவினர்கள் பொருள் நாசம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நாம் சேமித்து வைத்த பொருள்கள் இவையெல்லாம் நம்மளை விட்டு போய் 3ஆம் இடத்துக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும், மரியாதை குறைமை அப்படிங்கிறது ஏற்படும். காரிய தடை, எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை, அதில் நம்ம வெற்றி பெற முடியாமல் போவது அப்படிங்கிறது ஏற்படுகிறது. பிறர் வஞ்சனையால் வீணை, சில பேர் செய்த சூழ்ச்சிகள் சதிக்கிட்டத்திற்கு நம்ம ஆளாகி அதை தெரியாமல் போய் காலை விட்டுட்டு மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் தவிர மந்திர தந்திரம், மாந்திரிகம், ஏவல் பில்லி சூழ்நின் செய்வினைன்னா சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலம், இந்த ஒரு வருஷம் பிறர் வஞ்சனை செய்து நம்மளை கீழே இறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு. வேலைகள், செய்யக்கூடிய வேலைகள், உத்தியோகத்தில் அநேக விதமான இடையூறுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உருகிறாரு. வேலை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. பிறந்த இடத்திற்கு கெட்ட ரத்தம், நம்ம பிறந்த வீட்டுக்கு நம்மளால் ஒரு அவப்பெயர், ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது, நஷ்டங்கள் நம்மளால் உண்டாகிறது, இதெல்லாம் கொடுக்குறாரு. வீண் கலகம் ஏற்படும், தேவையில்லாத வம்பு வழக்கு, சம்மந்தமே இல்லாத பிரச்சனை, யாராவது சண்டை போட்டுன்றோமா நாம் போய் தடுத்து விடக்கோவும், நமக்கு அதனால் வீண் கலகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு மடங்குக்கு 10 மடங்கு செலவழிவேன். ரூபா செலவாக வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 10 மடங்கு செலவாக வேண்டிய அமைப்புங்கிறத ஏற்படுத்தி வரோமா. அரசாங்க பகை உண்டா, கவர்மெண்ட்டில் பகை ஏற்படுது அப்படின்னா கோர்ட்டு கேஸ், நீதிமன்றம், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகுது. அகால உணவு, நேரத்திற்கு ஆகாரங்கள் சாப்பிட முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. டைமுக்கு சாப்பிட முடியாது, எப்போவோ போவோம், எப்போவோ வருவோம், எப்போவோ வேலை செய்வோம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுது. அகால உறக்கம், டைமுக்கு தூங்க முடியாது, எப்போவோ படுக்கிறது, 12 மணிக்கு படுத்து 2 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்போ சாப்பிட்றது, மறுபடியும் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி எதுவுமே முறையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். திருமண தடை கிடைங்கிறத போட்டிருக்கு. விவாகம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் திருமணத்திற்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது கிடையாது. திருமண தடை அப்படிங்கிறது போட்டிருக்கு. குற்றங்களால் பாதிக்கப்படுது, அதாவது ஏதாவது குற்றம் நம்ம தெரியாமல் செஞ்சிருவோம், அதனால பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லு. தீதிலாத ஒரு 3 தீதிலாத ஒரு 3ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது தான் துரியோதனனுடைய படையை மாண்டுதான். பேர்பட்ட சக்கரவர்த்தி துரியோதன சக்கரவர்த்தி, அவனுடைய படை மாண்டு கௌரவங்கள் ஜெயித்ததே இந்த துரியோதனுக்கு 3ஆம் இடத்துல குரு வந்ததுனால. 3னில் குரு வேற, முடிமன்னன் துரியோதனன் மாண்டான், முடிமன்னன் துரியோதன் போயிட்டான், 3ல குரு வந்து. புதுவைதனில் எனக்கரிய வேதிரையில் எடுத்துரைப்பாய் தாஜே, அது கேள், எனக்கு தெரிஞ்சு நான் முன்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ற கேளு அப்படிங்கிறார். கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுவை மெத்த வேதையும் செல்வன் அன்றும், அதாவது நல்லவன் நம்பிக்கிறவன் கூட நம்ப முடியாதான், எல்லா பாவங்களும் கொலைக்கும் பாவங்கள் எல்லாமே நடக்குமா, அந்த மாதிரி வைப்புகள் ஏற்படும். கூற்றுவனும் விதி பார்ப்பன், அதாவது குருவுடைய அறியாமா இருந்தாலுமே கஷ்டத்தான் படுத்து வரான். முண்டித்துணி போகும்படி மகளே, உடுத்த உடை கூட இல்லாமல் இருக்கிற இடம் இல்லாமல், துணி இல்லாமல், சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலைய வைப்பார் அப்படிங்கிறதான் போட்டிருக்கார். பொதுவான 3ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது இருந்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம் தான் 3ஆம் இடம், மிதுனத்துக்கு வரான். இதே மிதுனத்தில் இருந்து நம்பராசி பார்த்தோம்னா குரு எங்கே பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தா, குரு லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நம்ம ராசியிலிருந்து குரு இருக்கிற இடம் 3ஆம் இட பலகைகள் இதெல்லாம் சொன்னேன். பட் அதே சமயம் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நம்ம ராசியை பார்த்தா நமக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானங்கிறத கொடுக்குறார். லாபங்கள் ஏற்படும். குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், பூமி சம்பந்தமான தொழில், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, மின்சாரம், ரயில்வே, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தால், மேஷராசியை பிறந்திருந்தால் அவர்களுக்கு குரு பார்வை நன்மை கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவதனால மிகச் சிறப்பு.
அதுபோக இந்த 3ஆம் இடத்து குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நன்மை இல்லை, பரிகாரம் பண்ணணும். குரு பார்வையினால் பாதி 50% நன்மைகளையும் நம்ம பெறலாம். மேசராசிக்காரங்களுக்கான 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்ங்க. அதனால மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு வேகத்தோட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தினாலும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. நல்ல தைரியசாலியா இருப்பாங்க, தன்னம்பிக்கையா இருப்பாங்க, மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இதனாலே பாருங்க ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருங்க. இவ்வளவு சிறப்பான தைரியமான வீரமான மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி வந்துருச்சு அப்படின்னு ஒன்னும் பெருசா கவலைப்படாதீங்க. விரைய சனி குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துல இருந்து ஓரளவுக்கு பணவரவை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்ப உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க. குரு பகவான் 7 சனி வேற ஆரம்பிச்சிருச்சுங்க. குரு பகவான் வேற 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சியை கொடுக்கக்கூடிய இடங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சூப்பரா சக்சஸ் ஆகுங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் சூப்பர் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், இல்ல வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல கிளியர் ஆகுங்க. உங்களுக்கு கரெக்டான ஹியரிங் எய்டு கிடைக்கிறதுல இருந்து ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதுல இருந்து எல்லாம் கிடைச்சி உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாம நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த சிறு பயணத்தால உங்களுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க உங்களோட இளைய சகோதரத்தை பத்தி சொல்ல போகுது. அப்ப உங்களோட இளைய சகோதரருக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுல ஒரு தடைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல அவங்க ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதாகட்டும், இல்ல அவங்களுக்கு நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு தொழில் அமையணும் அப்படின்னா அந்த தொழில் அமையறதாகட்டும், இந்த குரு பயிற்சி காலம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. ரொம்ப நாளா எனக்கு பிடிச்ச ஒரு 2 வீலர் வாங்கணுங்க, எனக்கு என்னோட ட்ரீம் பைக் ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது வாங்கவே முடியல அப்படின்னா அது இந்த குரு பயிற்சி சமயத்துல இந்த 1 வருட காலங்கள்ல கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 வீலர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம 2 வீலரையும் குறிக்குங்க. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வு, காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறேங்க, 1/2 மார்க்ல போகுதுங்க, 1 மார்க்ல போகுதுங்க, அச்சா போங்க இனிமே நான் எழுதவே இல்லை அப்படின்னு ஒரு வேதனையில இருந்தீங்கன்னா அந்த வேதனையும் உங்களுக்கு இந்த வருடம் தீரப்போகுதுங்க. உங்களோட முயற்சிக்கு தகுந்த ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. அடுத்து இந்த 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் தனது 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. இது பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது இது வரைக்கும் காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமே ஆகல, 5 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க, 7 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் இப்ப உங்களுக்கு குருவோட பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குங்க. இதுல எந்த விதமான மாற்றமோ சந்தேகமோ இடமே இல்லை. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். இது வரைக்கும் ஒரு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சமயத்துல குருவோட அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வரக்கூடிய குரு பயிற்சியில இருந்து பாருங்க, போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பிசினஸ் பார்ட்னர்ஸ்ங்க. எனக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, நான் எது சொன்னாலும் அவர் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அவர்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. இந்த மாதிரி உங்களோட பிசினஸ் பிளான் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. கட்டாயம் அவர் உங்களோட ஒத்து வருவாருங்க. பிசினஸ்லயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் கட்டாயம் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7 சனியும் வருது. 7 சனி சமயத்துல நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ குருவும் இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு.
இருக்கிறனால எந்த அளவு உழைக்க அதுக்கான பலனை கட்டாயம் உங்களுக்கு குரு பகவான் கொடுத்தே தீருவாருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேங்க, அவங்க ஒண்ணு சொல்றாருங்க. அதாவதுங்க, அவரை பாக்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா என் வீட்டுக்காரர் கண்ணுல பாத்துட்டேன்னா போதுங்க, ஏன் தான் அவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற பெண்களாகட்டும், ஆபீஸ்ல இருக்கும்போதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு, வீட்டுக்கு வந்தாதான் ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மேசராசி ஆண்கள் ஆகட்டுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போது. 2 பேரும் உட்காந்து மனம் விட்டு பேசுவீங்க, ஃபேமிலியோட வெளியே போறதுக்கான சூழல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குரு பகவான் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க போறாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க, நிறைய புதிய மனிதர்களோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் மூலியமாக உங்க பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம், உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியான அமைப்பை வந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தராருங்க. அடுத்து குரு பகவான் தனது 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம், 7னா வாழ்க்கை துணை, 9னா டிரான்ஸ்பருங்க. அப்ப உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருப்பீங்க, அவங்க வந்து பெங்களூர்ல இருப்பாங்க, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துலயே வந்து இருக்க முடியாதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த சமயத்துல 9, 7 தொடர்ந்து வர்றதுனால கம்பல்சரி உங்க வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு உங்க கூடவே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப கட்டாயம் சரியாகுங்க. உங்க அப்பா மூலியமாக உங்களுக்கு பணவரவு, குறிப்பா பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்குங்க. அதாவதுங்க, சும்மா பக்கத்து தோட்டத்துக்காரங்க பாருங்க, ஒரு அடிக்கானால கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமா முடிய மாட்டேங்குதுங்க, ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட எந்த சொத்துக்கள் பிரச்சனையில இருந்தாலும் இந்த சமயத்துல அந்த வில்லங்கங்கள் பெர்ஃபெக்டா தீருங்க. அதே மாதிரி நான் வந்து காசி போலான் இருக்கேங்க, ராமேஸ்வரம் போலான் இருக்கேன், ரொம்ப நாளா ஆசைங்க ஹரித்வார் போகணும், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க, 9ஆம் இடம் வந்து இந்த வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய இடங்க. வெளிநாடு போகணும், நான் வந்து படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்க மாணவர்களுக்காகட்டுங்க, இல்ல நான் வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணுங்க, ஆன்சைட் போகணுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி இப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்க ஜாதகத்திலையும் கிரகநிலைகள் வலுவாக இருக்கிற பட்சத்துல 100% வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க, எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாங்க. திருமண பாக்கியமாகட்டும், குழந்தை பாக்கியங்களாகட்டும், உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். ஏன் அப்படின்னா, குருவோட பார்வை 9ஆம் பார்வை 11ஆம் இடம், அதாவது ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் குருவோட பார்வைப்படுதுங்க. அப்ப கட்டாயம் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இதெல்லாம் உங்க லட்சியம் அப்படின்னு நீங்க லைஃப்ல வச்சிருக்கீங்களோ, இதெல்லாம் எய்ம் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல வச்சிருக்கீங்களோ, அந்த எய்ம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து நிறைவேறுங்க. 11ஆம் இடம்ங்கிறத நம்ம லாபஸ்தானத்தையும் சொல்லுவாங்க. அப்ப கட்டாயம் பணவரவுன்னு இருக்கும். ஏன் தொழில் நல்லா இருந்தாதாங்க நமக்கு பணவரவு நல்லா இருக்கும் அப்படின்னா, மறைமுகமா நமக்கு தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா பிசினஸ் பார்ட்னரும் நம்மளோட வந்து ஒத்துழைச்சு நம்ம பிசினஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ண போறார். நாமளும் வந்து சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தொழிலோட கண்ணும் கருத்துமா தொழிலை பார்க்க போறோம். சனி பகவான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தொழிலை விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகட்டுங்க, ப்ரமோஷன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இடம் மாறுதல், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த சமயத்துல அது வந்து கட்டாயம் தீரப்போகுதுங்க. இல்ல சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரருக்கும் உங்க இளைய சகோதரருக்கும் பிரச்சனை இருந்தா கூட 3ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால கட்டாயம் உங்களோட அந்த பாக பிரிவினை உங்களுக்கு சுமூகமா வந்து கட்டாயம் நடைபெறுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. 11ஆம் இடம் காரிய வெற்றியை குறிக்குங்க. நிறைய காரியங்கள் நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க. சேவை மனப்பான்மை கொண்டு நிறைய பேருக்கு வந்து தானம், தர்மம், பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணுவீங்க. இன்னும் வந்து இந்த காலத்தை, இந்த 1 வருஷ காலத்தை, குரு பயிற்சி காலத்தை நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேங்க, மிருகசீரிடம் நட்சத்திரத்துல வந்துட்டு குரு போகிற சமயத்துல தேங்காய் இளநீர் வந்து நீங்க இல்லாதவங்களுக்கு தானம் பண்றதும், இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து தேங்காய்
தேங்காய், இளநீர் தானம் பண்றது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை திருவாதிரை நட்சத்திரத்துல குரு பகவான் போகும்போதுங்க 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வாழைப்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. முருகனுக்கு செவ்வாழைப்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துல குரு பகவான் வரும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு அவர் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலன் அளிக்க இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள். ஏன்னா மேஷம் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க. 7.5 சனி வருதேம்மா, எங்களுக்கு விரை சனியாக இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. 3 என்ற இடத்திற்கு உங்களுக்கு வருகிறார். அழகா அருமையா 7 உங்களுக்கு 9, 11 என்ற இடங்களை பார்க்கிறார். நல்லா திறமையா ஜம்முன்னு ஜரூரா கிளம்பலங்க. இந்த 7.5 சனிலாம் சனி பகவான் வந்தா நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படின்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. அவர் அந்த பாவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய போகிறார். இப்ப விரயச்சனியாக அவர் வரப்போகிறார் 12ஆம் இடத்துல. அப்ப முதல் ரவுண்டா இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு இருக்கவங்களா, அது டெஸ்டிங் டைம். செகண்ட் ரவுண்டுனா நல்லா தெளிவா உழைப்ப போட்டு நீங்க உழைக்கணும். அந்த விரயங்கள்லாம் உங்களுக்கு சுப விரயமா இருக்கும்னு அர்த்தம். தேர்ட் ரவுண்டு எங்களுக்கு மங்கு சனி அப்படின்னு சொல்றீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். யார் மீதும் பெருசா எதிர்பார்ப்பு வைக்க கூடாது. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் பெற்றிருப்பீங்க இல்லையா, அதை வைத்து அப்படியே லாவகமாக கடந்து வந்துடலாம். இப்ப 3ஆம் இடத்திற்கு குரு வராரு. இப்ப என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய ஒரு உதவிகள்லாம் கிடைக்கும். நான் பிரச்சனை இருந்தாமா இந்த சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு டிரான்சிட்ல வந்துட்ட பிறகு ஒரு 3 மாசம் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணலாம். ஏற்கனவே 11ல இருக்கும்போது கூட நாங்க சொல்ற மாதிரி ஒரு லாபத்தையோ இதையுமே பார்க்கல. ஏன்னா தொழிலுக்காக எப்பொழுதும் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா இவங்களுக்கு 10, 11 கூடியவரை சரியாகவும் வந்துருவாரு. நிறைய தொழில் சார்ந்து தொழில் கிடைக்கிறது பெருசு. அந்த தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க எப்பவும் அலாட்டு 6 முகம் இருக்கணும். அதுக்கு மேல இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னா, வேலை வந்துட்டா நாங்க வெள்ளக்காரன் சொல்லக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு 3இல் வரக்கூடிய உங்களுக்கு சனி அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பாரு. நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கான ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தோல் கொடுக்க வருவாங்க. தோல் கொடுப்பான் தோழன் சொல்ற மாதிரி நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ இல்ல அக்கம் பக்கத்தினரோ உங்களுடைய ஒரு ஆன்லைன்ல ஒரு பழகங்களா இருக்கும், இல்ல ஒரு ட்ரெயின் நட்பா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருடைய உதவி தாராளமாக கிடைக்கும். தொழில நிறைய மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள். இந்த காலகட்டம் 12இல் இருக்கக்கூடிய சனியை நீங்க ஓவர் டேக் பண்ணணும், அவரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நல்ல உழைப்பை கூடுதலா போகணும். நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நேரம் பார்த்துலாம் வேலை பார்க்க கூடாது. வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். சிம்பிளா ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஷாப்புக்கு போறீங்க, லிஃப்ட் இருந்தா லிஃப்டை யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டெப்ஸ்ல போங்க. பைக்ல போறோம், அந்த இடத்துக்கு ஒரு சைக்கிள்ல போங்க. இப்படி நீங்க எந்த அளவுக்கு உங்களை டவுன் டு எர்த்தா ஒரு பணிவோட ஒரு வேலையை உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விரயமானது மட்டுப்படும். அப்ப உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். விரயம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த விரயம் உங்களுக்கு பொருளாதார விரயமா இல்ல நேர விரயமா இல்ல பண விரயமா என்பதுதான் நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். இப்ப தொழிலை போட்டு முதலீடு போட்டு நான் பெரிய ஒரு தொழிலதிபர் ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்க கூடாது. உங்க சார்ட்டை பார்த்து தான் இதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். நம்ம செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் துணிந்து களமிறங்கிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஒரு 27 வயதுக்குள்ள அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கவனம் வேண்டும். அனைத்திலும் இது சோதனை காலம். இந்த சோதனை காலத்தை சாதனையாக மாற்றிக்கொள்ளணும்னா நிறைய உழைப்பு போடணும். இந்த காலகட்டம் திருமணத்தில் நிறைய எங்களுக்கு பிரச்சனை, திருமணம் பார்க்குறோம் எங்களுக்கு சீக்கிரம் முடியல அப்படின்றவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்லா கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது, ஒரு இனம் மதம் மொழி தாண்டி நீங்கள் விருப்பப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய சம்மதம் இந்த காலத்தில் கிடைப்பது, அதை தாண்டி கணவன் மனைவிக்கிடையே நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் நீங்கி உங்களுடைய ஒன்று கூடுவது, புதிய காதல், ஏற்கனவே ஒரு காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு இப்ப அடுத்த காதல் உருவாவது போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் சிறப்பாகவே நடைபெறும். பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் என்பது தனுசுடைய வீடாக வருமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை ஒரு டைம் பாக்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா ஒரு நேரத்தை வந்து காலத்தை சரியாக நிர்ணயிப்பவன் கதாநாயகன் சொல்லுவாங்க. மேஷம் எப்போ நீங்கள் வந்து காலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதியான சனீஸ்வர பகவான் குரு பகவானும் பாக்கியாதிபதியுமான 9-10 கூடியவர் உங்களுடைய 9ஆம் வீட்டையே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ உங்களுடைய நெறிமுறையோடு ஒரு கொள்கையோடு ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும். ஒருத்தருடைய உதவி எதிர்பார்க்குறீங்கனாலும் கிடைக்கும். ஒரு பெரிய நெட்வொர்க் 11ஆம் இடத்துல இது வரைக்கும் ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் இருந்தேன், என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் மிகப்பெரிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய தொழில் மட்டுமன்றி உங்களுடைய சமூக அந்தஸ்து, பேர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் பரவும். குழந்தை பாக்கியம் அதற்காக முயற்சி பண்ணுறோமா, தாய் தகப்பன் என்ற ஒரு பதவி கிடைக்கும். உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து விதமான கர்மாக்களும் குறைவதற்கு நேர் வழியில் எப்பவும் நேர்மறை ஆற்றலோட வரக்கூடிய வருமானத்தில் ஒவ்வொரு வருமானமும் கிடைச்சா முதல்ல நன்றி சொல்ல பழகுங்க. ஏன்னா சனி 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்கலன்றவங்களாம் இனிமேல் குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொள்ளணும். வருமானத்தில் ஒரு பகுதியில் ட்ரஸ்ட் ஈடுபாடு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தான தர்மம், மளிகை சாமானுக்கு வீட்டில் பட்ஜெட் போடுற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு சேவைக்கு 12ஆம் இடம் சனீஸ்வர பகவான் அமர்ந்துட்டார். அப்போ சேவை, ஆத்மார்த்தமான சேவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஜீவராசிலேருந்து 6 அறிவு முதல் 1 அறிவு உயிர் வயிறு நீங்கள் வந்து உதவி பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மேஷம் வந்து உடற்பயிற்சியை அவசியமாக மேற்கொள்ளணும். அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் இருக்கணும். செரிமான கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளணும். தேவையில்லாத ஒரு சிந்தனை, தேவையில்லாத கவலைலாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படும். ரொட்டீன் லைஃப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக ஆக்டிவோடு வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்கான விரயம் சுப விரயங்களாகவே இருக்கும். மற்றபடி மேஷம் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் பாக்கியங்களையும் தருவதற்காகவே வரார். இந்த விரயச்சனி உங்களுக்கான சுப விரயங்களை மட்டுமே அளிக்கும். வண்டி வாகனம் மாற்றுறது, வீடு பாக்கியம் அமையிறது, ஒரு நிலம் வாங்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைத்ததை, நினைத்த விஷயங்களை, மனதில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய, அதை முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் எப்பொழுதும் உள்ள ராசி மேச ராசி. எந்த இடத்துல இருந்தாலும் நான் தனித்து தெரிய வேண்டும், என்னுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் முழு முயற்சிகளையும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். அப்படிப்பட்ட ஆற்றல், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருந்தும் கிட்டத்தட்ட 1 வருடமாக, மேக்சிமம் ஒரு 1.5 வருடம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 வருட காலமாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய தாக்கம், குடும்பத்தில் ஒற்றுமை என்பது மிக குறைவு அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் கடந்த காலங்களில் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கடந்து ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை எப்பொழுது ஏற்படும், பொருளாதார நிலையில் எப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஏக்கத்துடன் செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது ரிஷப ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். ஸோ 3ஆம் இடத்தில் குரு பகவான் போவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? மிகப்பெரிய மாற்றம் வந்துருமா? லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்துருமா? நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ பொது பலன்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, குரு பயிற்சியின் பொது பலன்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கவலைகள், எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அதையும் சமாளித்து வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலையிலேருந்து நீங்கள் பெருமூச்சு விடலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து கடந்து 3ஆம் இடத்துக்கு போவது உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் உண்மையாகவே பெறுவீங்க.
அதே போல் பிரிந்த கணவன் மனைவி புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உறுதியாக உங்களோட சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் பேச மாட்டேங்க, எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு இணக்கமான பேச்சு இல்லை, ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமாக ரியாலிட்டியாக ரெண்டு பேருக்குள்ளே அந்த அன்பு இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸோ அந்த நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மேசராசி என்பதற்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிகழப்போகிறது. இவ்வளோ நாட்களாக பொறுமையாக நீ இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு வேகத்தில் எடுக்கிற முடிவு, வேகத்தில் எடுக்கிற விஷயங்கள் அப்படித்தான் நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு வருட காலமாக உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுமாங்கல்ல, அந்த எல்லையை தான் இப்போ நீங்கள் தொட போகிறீங்க. ஒரு மாற்றத்துக்குரிய எல்லை, அதில் பிரச்சனைக்குரிய எல்லை கிடையாது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு எல்லையை நீங்கள் தொட போகிறீங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமையாக போகுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும், வேலை இடமாற்றத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கடன் சுமையிலிருந்து உறுதியாக நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார் என்று சொல்ல முடியும். குலதெய்வ கோயிலுடைய அனுகூலம் கிடைக்கல, என்னுடைய குலதெய்வம் எனக்கு இருக்கானே தெரியல, எல்லாருமே சொல்கிறாங்க குலதெய்வத்தின் சக்தி இருந்தால் எதையுமே வெல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குலதெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இனிமேலாவது நான் குலதெய்வத்தோட ஒரு அந்யோன்யமாக இருக்க முடியுமான்னா உறுதியாக இருக்க முடியும். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கூட யாராவது உங்களுடைய பெரியவர்கள், யாராச்சும் உங்கள் சொந்த பந்தத்தில் உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, குலதெய்வம் இதான்ப்பா, இந்த கோயிலை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்காரு. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ இந்த 7, 9, 11 இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கை என்ன விஷயத்தை உணர்த்த போகுதுன்னா, திருமணம் நடக்கவில்லை, பல வருடமாக திருமணம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு திருமணம் நடத்துவது வைப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பயிற்சி மூலமாக பெற முடியும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக சொத்து எதுவும் கிடைக்கல, அல்ல சொத்து கேஸில் நடந்துக்கிருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பங்காளிக்குள்ளே ஒரு விவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக, யாருக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கப்படும். அதுபோல் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அப்பா மகன் உறவு நல்லாயிருக்கும். உங்கள் அப்பாவின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய அறிவு திறன் வளரப்போகுது. எந்த விஷயமும் எடுத்தாலும் எடுத்த விஷயங்களை இனிமேல் வெற்றிக்குரிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. பணப்புழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கணவரோ மனைவியோ விட்டுட்டு வாழ்கிறவங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் முயற்சி செய்து சரியான முறையில் கரெக்டான செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போது. மாணவர்கள் படிப்பில் சூப்பராக வர போகிறீங்க. அதுவும் இந்த வருடம் வந்து நம்மளுடைய மேசராசி மாணவர்கள் முதன்மையான மாணவர்கள் என்று ஒரு பேரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க. அதேபோல் நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துவாங்க. உங்கள் இவ்வளோ நாளாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணி ஒரு சில மன அழுத்தங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பயிற்சி இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை கிட்டத்தட்ட மேசராசிலிருந்து கடகராசி போகிறாரு. கடகராசிலிருந்து பலபடியும்
என்ன பண்ணுவார், வக்கரமாகி நம்மளுடைய மிதுன ராசிக்கு வருவார். அதனால் என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அத்தனை விதமான வருத்தங்களையும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்து தரப்போகிறார். உங்களுடைய வீரமும் உங்களுடைய விவேகமும் உங்களுடைய செயல்பாடுகளும் வெற்றிகரமான ஒரு தன்மையை உருவாக்கி தரப்போது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய தாய் தந்தையின் ஆசீர்வாதம் மூலமாகவும் மேசராசி என்பர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.